அம்மாவின் மெழுகுவர்த்தி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு அருமையான ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய நகரத்தில் அருண்கிற ஒரு சிறுவன் இருக்கான். அவன் பள்ளியில் படிக்கிறான். ஆனால் அவன் ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் தினம் எதை நினச்சாவது புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பையன். அம்மா, படித்து நான் என்னம்மா பண்ண போகிறேன்? படித்தா என்ன வேலையாக கிடைக்கிது? என்னம்மா நீ அப்படின்னும் என் நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள், நான் மட்டும் ஏமா இப்படி ஏழையாக இருக்கேன்னு எப்பவும் ஏதாவது ஒன்று சொல்லி புலம்பிகிட்டே இருப்பான். அம்மா மெதுவாக சிரிச்சுக்கிட்டு, மகனே, நம்ம வாழ்க்கை ஒளி இல்லாமலாம் இல்லை, இன்னும் ஒரு மெழுகுபத்திரி மாதிரி தான் ஒளி தருகிறது. நீயே அந்த மெழுகுபத்தி ஒளியாக தரக்கூடிய ஒளியே நீ தான் நம்ம வாழ்க்கைக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அடிக்கடி. ஆனால் அருண் அதெல்லாம் கேட்காம வாழ்க்கை எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் ஸ்கூலில் சயின்ஸ் ப்ராஜெக்டை போட்டியாகவே வச்சாங்க. வீட்டில் எந்த பொருளுமே இல்லை. ஆனாலும் அம்மா தன்னிட்ட இருக்கிற பழைய மெழுகுவர்த்தி, சில காகிதங்கள், பழைய மோட்டார்லாம் எடுத்து அவனுக்கு உதவியெல்லாம் செஞ்சாங்க. அம்மா சொல்கிறாங்க, பொருளே இல்லாமல் சிறந்தது செய்ய முடியும், நம்பிக்கை இருந்தால் போதுண்டா கண்ணா அப்படின்னு. அருண் தன் முழு மனசோட வேலை செய்கிறான். போட்டியில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு. போட்டியில் முதல் பரிசும் கிடச்சிடுது. அவனோட ப்ராஜெக்ட்டுக்கு அவன் வச்ச தலைப்பு மெழுகுவர்த்தி சக்தி மூலம் மின்சாரம்னு. அவனுக்கு பரிசும் கொடுக்குறாங்க. பரிசு கொடுக்கும்போது ஆசிரியர் சொல்கிறாரு, இதுக்கு நீ மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் இந்த வெற்றிக்கு காரணம்னு. அப்போ அருணோட கண்ணில் கண்ணீர் தார தாரையாக ஓடுது. வீட்டுக்கு ஓடி வந்ததும் அம்மாட்ட அவன் பரிசு கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறான், அம்மா, நீ தான் என் வாழ்க்கையோட உண்மையான ஒளி. இன்றைக்கி தாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் போதும், நான் என்னவானா ஜெயிப்பேம்மா அப்படின்னு. அதற்கு பின்னாடி அருண் கடினமாக உழைக்கிறான். ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவே பின்னால் ஆயிடுறான். அவன் உருவாக்கிய முதல் தயாரிப்போட பெயர் கேண்டில் லைட் ஜென்ரேட்டர் தான். அவன் அதை அம்மாவோட நினைவாக தான் உருவாக்குனான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே? ஒரு நல்ல பெற்றோர் பொருள் அல்ல, பொறுப்பையும் நம்பிக்கையும் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். வெற்றி எப்போதுமே நம்ம வீட்டிலேருந்து தான் தொடங்குது. நம்மையும் நம்பணும், பெற்றோரோட அன்பில் இருக்கிற நம்பிக்கையும் நம்ம நம்பணும்.